நம்மளே எத்தனை பேர் இந்த விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு தெரியலங்க. உண்மையா சொல்ல போனா இந்த விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். என்னாச்சு அப்படிங்கிற ரொம்ப டீடைலா சொல்றேன். ஒரு 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. சென்னையில தூய்மை பணியாளர் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த பத்மா அம்மா. இவங்க பாத்தீங்கன்னா டி நகர்ல வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல 45 சவரன் நகை, இன்னைக்கு மதிப்புல பாத்தீங்கன்னா பவுன் ₹1,00,000 போட்டாலும் 45 லட்சம், கிட்டத்தட்ட அரை கோடி பக்கம் தான். அவ்வளவு நகையும் பாத்தீங்கன்னா யாரு போட்டாங்க, எங்கிருந்து வந்தது, அந்த நகை சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு தெரியாம கிடக்குது. இவங்க கண்ணில் படுது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவ்வளவு பண கஷ்டம் தான் இல்ல வந்துட்டு நம்ம தூய்மை பணியாளர் தான் இருக்கும், எடுத்துட்டு போனோம்னா 50 லட்சம் ரூபாய் இன்னைக்கு எவன் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். இருந்தாலும் அடுத்தவங்க எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் வந்துட்டு அந்த நகையோட உரிமையாளர் யாரு அப்படின்னு பார்த்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எஸ் எனக்கு காசு கஷ்டம் இருக்கு, நான் தூய்மை பணியாளராக தான் வேலை செய்யறேன், இருந்தாலும் அடுத்தவங்க காசு எனக்கு வேண்டாமப்பா, நான் வந்துட்டு சம்பாதிக்கிறது, நான் வந்துட்டு உழைச்சு சம்பாதிக்கிற காசு எனக்கு போதும், அடுத்தவங்க காசுக்கு நான் எப்பவுமே ஆசைப்பட மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை இங்க காமிக்குது. இந்த 45 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் அவங்க எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்க நிம்மதியா இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை பூரா அவங்களால நிம்மதியா இருந்திருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நல்ல மனசு இருக்கு. அதனால அடுத்தவங்களோட பணத்தை அவங்களால வச்சுக்க முடியாது. அதனாலதான் எவ்வளவு பெரிய அமௌண்டா இருந்தாலும் சரி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம அரசியல்வாதி பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க காசு படக்கூடாதுரா அப்படிங்கறத வந்துட்டு இந்த அம்மா பாத்தீங்கன்னா செருப்பால் அடிக்காத கோதையா சொல்லியிருக்காங்க. இது கூட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளரோட பணியை வந்து நிரந்தரம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, 160 நாள் 165 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் உங்களால பணி நிரந்தரம் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் அதை முதலியே பண்ணியிருக்கலாமே. இது வந்துட்டு புதுசு கிடையாது. இவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது தான் அவங்க கேட்கறாங்க. கொடுக்காதெல்லாம் வந்து அவங்க கேட்க கிடையாது. ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராட்டம், கூவத்துல போராட்டம், போலீஸ் கிட்ட அடி வாங்கினாங்க. எத்தனை நாள் வந்துட்டு அழுது புலம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நீங்க கொடுத்த வாக்குறுதியே வந்துட்டு நாங்க வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. இதையும் தாண்டி இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, எலெக்ஷன் வருதுப்பா, அதனால தான் 3000 லேப்டாப் பணி நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு வாரி வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில் வரும்ல. நீங்க பணி நிரந்தரம் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருந்தாலும் அதை வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அடி வாங்கி இவ்வளோ மிதி வாங்கி இவ்வளோ அழுது இவ்வளோ போராட்டம் பண்ணி தான் அது எங்களுக்கு கிடைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இவங்களோட ஒரு வாழ்வாதாரத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராட்டம் பண்ணி தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்திருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.